வணக்கம். 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். கடந்த ஆண்டு அனைவருக்கும் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மார்ச் 29, 2025 மற்றும் மே 20, 2025க்கு இடையில் 2 மாதங்களுக்குள் அனைத்து முக்கிய கிரகங்களும் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் புத்தாண்டு 2025 முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த புத்தாண்டு மகர ராசியில் உத்தர பாத்ரபத நட்சத்திரத்தில் அமாவாசையுடன் தொடங்குகிறது. பிற்போக்கு வியாழனிடமிருந்து ஒரு அம்சத்தை பெறுதல். கும்ப ராசியில் சனி 20 டிகிரியில் சஞ்சரிக்கும். குரு மற்றும் கேதுவின் அம்சம் பல மாற்றங்களை கொண்டு வரும். குறிப்பாக உலகத் தலைமை மற்றும் செல்வந்தர்களுக்கு புதிய உலகத் தலைவர்கள் தோன்றி ஆதிக்கம் செலுத்துவதையும் புதிய செல்வந்தர்கள் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதையும் நாம் காணலாம். இந்த ஆண்டு பங்குச் சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் விலைகளில் குறிப்பிடத்தக்க திருத்தம் ஏற்படலாம். மார்ச் 29, 2025 வரை மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி கும்ப ராசியில் இருக்கும். இந்த சஞ்சாரம் மகர ராசி, ரிஷப ராசி மற்றும் துலா ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். சனியின் பெயர்ச்சி சுமார் 2.5 ஆண்டுகள் நீடிக்கும். மற்ற கிரக இயக்கங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு முக்கியமான ஒன்றாகும். இது மார்ச் 29, 2025 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை மீன ராசியில் இருக்கும். கடந்த 3 வருடங்களாக தோன்றினாலும் ஜூன் 2, 2027 மற்றும் அக்டோபர் இடையே சனி மேஷ ராசிக்கு மாறும்போது ஒரு அதிசார காலத்தால் உண்மையான காலம் குறுக்கிடப்படும். 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். துலா ராசி. கடந்த 2 ஆண்டுகளாக சனி பகவான் உங்கள் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பல குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மே 2024 முதல் உங்கள் 8ஆம் வீட்டில் குரு பகவான் நிலை சில கசப்பான அனுபவங்களை கொண்டு வந்துள்ளது. இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் 8ஆம் வீட்டில், சனி பகவான் உங்கள் 5ஆம் வீட்டில், கேது உங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் உணர்ச்சி கொந்தளிப்பை சந்திக்க நேரிடும். உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படலாம். உங்கள் நம்பிக்கை குறையலாம். தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கலாம். நிதி சிக்கல்கள் பீதியை ஏற்படுத்தலாம் மற்றும் பங்கு முதலீடுகள் மே 2025 வரை குறிப்பிடத்தக்க இழப்புகளை ஏற்படுத்தலாம். இருப்பினும் முன்னால் ஒரு நல்ல செய்தி உள்ளது. அடுத்த சனி பெயர்ச்சி மார்ச் 29, 2025 மற்றும் குரு பகவான் மே 15, 2025 இல் சனி பெயர்ச்சி நல்ல அதிர்ஷ்ட காலத்தை ஏற்படுத்தும். மே 15, 2025க்கு பிறகு குரு மற்றும் சனியின் கூட்டு பலத்தால் நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படும். ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் முன்னேற்றம், உங்கள் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் ஆகியவற்றுடன் வாழ்க்கையில் சுமூகமான பயணத்தை அனுபவிப்பீர்கள். மேலும் இது சாதகமான காலமாக இருக்கும். புதிய வீடு வாங்கி குடியுங்கள். சுருக்கமாக, ஜனவரி 2025 முதல் ஏப்ரல் 2025 வரையிலான காலம் கடினமான சோதனை கட்டமாக இருக்கும். ஆனால் மே 2025 முதல் அக்டோபர் 2025 வரை நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். கால பைரவ அஷ்டகத்தை கேட்கலாம். இருப்பினும் முன்னால் ஒரு நல்ல செய்தி உள்ளது. அடுத்த சனி பெயர்ச்சி மார்ச் 29, 2025 மற்றும் குரு பகவான் மே 15, 2025 இல் சனி பெயர்ச்சி நல்ல அதிர்ஷ்ட காலத்தை ஏற்படுத்தும். மே 15, 2025க்கு பிறகு குரு மற்றும் சனியின் கூட்டு பலத்தால் நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படும். ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் முன்னேற்றம், உங்கள் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் ஆகியவற்றுடன் வாழ்க்கையில் சுமூகமான பயணத்தை அனுபவிப்பீர்கள். மேலும் இது சாதகமான காலமாக இருக்கும். புதிய வீடு வாங்கி குடியுங்கள். சுருக்கமாக, ஜனவரி 2025 முதல் ஏப்ரல் 2025 வரையிலான காலம் கடினமான சோதனை கட்டமாக இருக்கும். ஆனால் மே 2025 முதல் அக்டோபர் 2025 வரை நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். கால பைரவ அஷ்டகத்தை கேட்கலாம். மே 2025 முதல் குரு மற்றும் சனியின் சாதகமான மாற்றங்களால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். குரு பகவான் உங்கள் 9ஆம் வீட்டிற்கு சஞ்சரிப்பது கவலை, பதற்றம் மற்றும் அதிர்ச்சியை போக்க உதவும். நீங்கள் நம்பிக்கையையும் தைரியத்தையும் பெறுவீர்கள். உங்கள் மருத்துவ செலவுகள் குறையும். பிராணயாமா அல்லது சுவாச பயிற்சிகளை மேற்கொள்வது நேர்மறை ஆற்றலை விரைவாக அதிகரிக்க உதவும். கூடுதலாக ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமான் சாலிசா ஆகியவற்றை கேட்பது உங்களுக்கு கூடுதல் பலத்தை அளிக்கும். குரு பகவான் உங்கள் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு சவாலான காலமாக இருக்கும். கசப்பான அனுபவங்களை கொண்டு வரும் மற்றும் குடும்ப பிரச்சனைகளை அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரைகளை கேட்காமல் போகலாம். உங்கள் மனைவி மற்றும் மாமியார் உங்கள் வளர்ச்சி மற்றும் வெற்றியை ஆதரிக்காமல் இருக்கலாம். இது கடுமையான மோதல்களுக்கு வழிவகுக்கும். உங்கள் விளக்கப்படம் களத்திர தோஷம் அல்லது சயன தோஷத்தை காட்டினால் நீங்கள் தற்காலிக அல்லது நிரந்தரமான பிரிவினையை சந்திக்க நேரிடும்.
இந்த சோதனை கட்டத்தில் ஏப்ரல் 2025 வரை செல்ல பொறுமை மிக முக்கியமானதாக இருக்கும். இருப்பினும் மே 2025 முதல் நேர்மறையான மாற்றங்கள் அடிவானத்தில் உள்ளன. உங்கள் 6ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் உங்கள் குடும்பத்துடன் நல்லிணக்கத்திற்கு உதவும். உங்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகளை விட்டு பிரிந்திருந்தால் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கத் தொடங்குவார்கள். உங்கள் பாக்கியஸ்தானத்தின் 9ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் பலத்துடன் உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு வெற்றிகரமாக திருமணத்தை ஏற்பாடு செய்வீர்கள். உங்கள் குடும்பம் சமூகத்தில் அதன் நற்பெயரை மீண்டும் பெறும். மேலும் புதிய வீட்டை வாங்குவதற்கும் மாற்றுவதற்கும் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக மே 2025 உங்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது. ஜனவரி 2025 முதல் ஏப்ரல் 2025 வரை சவாலான காலகட்டத்தை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். உங்கள் உடல்நலம் கணிசமாக பாதிக்கப்படலாம். மேலும் நீங்கள் உணர்ச்சி பலவீனத்தையும் குறைந்த நம்பிக்கையையும் அனுபவிக்கலாம். நெருங்கிய நண்பருடன் கடுமையான பிரச்சினைகள் ஏற்படலாம். இது உங்கள் படிப்பில் ஆர்வத்தை இழக்க வழிவகுக்கும். நீங்கள் தவறான நிறுவனத்தில் விழுந்தால் புகைப்பிடித்தல் அல்லது குடிப்பது போன்ற கெட்ட பழக்கங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம். இருப்பினும் மே 2025 முதல் விஷயங்கள் கணிசமாக மேம்படும். உங்கள் 9வது வீட்டில் குரு பகவான் இருப்பதால் நீங்கள் உயர் படிப்பில் நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் கடந்த கால தவறுகளை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள். மேலும் கல்விக்காக வேறொரு நகரம் அல்லது நாட்டிற்கு இடமாற்றம் செய்வதற்கு சாதகமான நேரம் கிடைக்கும். நீங்கள் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். ஒரு நல்ல பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெறுவதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒட்டுமொத்தமாக மே 2025 இலிருந்து காலம் சிறந்த ஆரோக்கியம், உறவுகள், தொழில் மற்றும் கல்வி வாய்ப்புகளை உறுதியளிக்கிறது. நேர்மறையான மாற்றங்களை தழுவி புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தீபாவளி ஆண்டின் முதல் பாதி ஏப்ரல் 2025 வரை மிகவும் சவாலானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறைந்திருக்கும் எதிரிகளின் சதிகளால் நீங்கள் சிக்கி பலியாகி கணிசமான அளவில் பாதிக்கப்படுவதை நீங்கள் காணலாம். நீங்கள் ஒரு பலவீனமான மகாதாஷாவை அனுபவித்தால் உங்கள் குணாதிசயம் இழிவுபடுத்தப்படலாம். மேலும் நீங்கள் கணிசமான அளவு பணத்தை இழக்க நேரிடும். விவாகரத்து, குழந்தை காவலில் அல்லது ஜீவனாம்சம் வழக்குகள் மூலம் செல்வது உணர்ச்சி அதிர்ச்சிக்கு வழிவகுக்கும். இருப்பினும் மே 2025க்கு பிறகு விஷயங்கள் நேர்மறையான திருப்பத்தை எடுக்கும். உங்களை தற்காத்துக் கொள்ள வலுவான ஆதாரங்களை சேகரிப்பீர்கள். மேலும் ஏதேனும் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்படலாம். சாதகமான தீர்ப்புகள் உங்கள் இழந்த நற்பெயரை மீண்டும் பெற உதவும். மக்கள் உங்கள் முன்னோக்கை புரிந்து கொள்ளத் தொடங்குவார்கள். மேலும் பாதிக்கப்பட்டவராக நீங்கள் மொத்த தொகையை பெறலாம். ஒட்டுமொத்தமாக ஜூன் 2025 முதல் உங்கள் முன்னேற்றம் குறித்து நீங்கள் மகிழ்ச்சியடைவீர்கள். நீண்ட தூர பயணங்களை முடிந்தவரை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். அவசரநிலை காரணமாக நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அது நண்பர்கள் இல்லாமல் மற்றும் சிறிய விருந்தோம்பல் இல்லாத தனிமையான அனுபவமாக இருக்கலாம். நீங்கள் பலவீனமான மகாதாஷாவை கடந்து சென்றால் உங்கள் விசா அந்தஸ்தை இழந்து தாயகம் திரும்ப வேண்டியிருக்கும் அல்லது விசா பிரச்சனைகளால் வீட்டிலேயே சிக்கிக் கொள்ளலாம். மே 2025 வரை பயணத்தின் போது பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் ஏமாந்து போகும் அபாயம் உள்ளது. இருப்பினும் ஜூன் 2025 முதல் பயண வாய்ப்புகள் கணிசமாக மேம்படும். வெளிநாட்டிற்கு செல்ல உங்களுக்கு விசா கிடைக்கும். இது விடுமுறையை திட்டமிடுவதற்கான சிறந்த நேரமாகும். நன்றி. வாழ்க வளமுடன்.